श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति अस्मद्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் அனுமானத்தை கொண்டு இந்த மாதிரி இதை சொல்லலாமே, இந்த இதை கல்பிக்கலாம், நித்தியாத்வத்தை கல்பிக்கலாம் அப்படின்னுட்டுலாம் அவ ஆக்ஷேபிச்சா. அதுல திருஷ்யத்துவம், அப்புறம் யாவர்த்தமானத்துவம் அதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி மாத்தியமிகன் சொல்ற மாதிரி, மாத்தியமிக பௌத்தன் சொல்ற மாதிரிலாம் வாதம் பண்ணி பார்த்தா அது அத்தனையும் எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை பற்றி கண்டனம் பண்ணி சுவாமி சாதிச்சுட்டார். இதுக்கு மேல அவ என்ன சொல்ற, சரி அனுமானத்தினால வராட்டா போட்டோம், அனுமானத்தினால வராட்டாலும் ஸ்ருதியினால வரட்டுமே, ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்கேத்த மாதிரி நாங்க சொல்லிட்டு போறோம் அப்படின்னுட்டு அவ திருப்பி ஆரம்பிக்கிறார். இது ஏன் இந்த மாதிரி ஸ்ருதின்னு சொல்லணும்னா, வேதமே சொல்லிடுதுனாக்கா அது நீங்க என்ன பண்ண முடியும்? வேதமே சொல்லிடுதுன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் வேதத்தை ஒத்துக்கிறீங்க, நாங்களும் வேதத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்றதுனால அது இருக்கட்டுமே அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். இது மூர்த்தாமூர்த்த பிராமணம்னுட்டு பிரகதான நிகோபனிடத்துல ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லிட்டு, தேவா பிரம்மணோ ரூபே சஞ்சா மூர்த்தமேவச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இது மூர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், இந்த மூணு பூதங்களும் மூர்த்தங்களா இருக்கும். நம்ம பார்க்கிறோம், அது கையால எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது மூர்த்தங்கள் நேர பார்க்கறதுனால. அதே ஆகாசம், வாயு, இது அமூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். இது பரமாத்மாவுக்கு ரூபமா இருக்கு. ரூபம்ன்றத நம்ம சரீரம்னு சொல்றோம், பொதுவா ரூபம்னு சொல்றாரு. பிரம்மத்துக்கு ரூபமா இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அடுத்த மந்திரத்திலேயே என்ன பண்ணிடுத்து, அடுத்த 2-3 மந்திரத்துல அதாவது ஆதேஷோ நேத்தி நேத்தி இப்பெல்லாம் சொன்னமே, அது நேத்தி நேத்தி, அது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிடுத்து. முதல்ல மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல பரமாத்மாவுக்கு இவைகள்லாம் ரூபமா இருக்கின்றன அப்படின்னு உபதேசிச்சுட்டோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நேத்தி நேத்தி ந இதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால இந்த மூர்த்தாமூர்த்த சப்தங்கள் நிர்தேசிக்கப்பட்டிருக்கு பரமாத்மாவுக்கு ரூபமாக, அந்த ரெண்டுத்தையுமே நிஷேதம் பண்ணிட்டு கொடுத்து. அதனால இந்த பிரபஞ்சம்னு என்ன சொல்லணும், பஞ்சபூதாத்மகமா தான் இருக்கு. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5 பூதங்களோட கூடினதான் இந்த பிரபஞ்சம். அதுதான் நேத்தி நேத்தி, மூர்த்தங்களோ அமூர்த்தங்களோ பிரம்மத்துக்கு ரூபம் சொல்லிட்டு அது இல்லை அப்படின்னு சொன்னதுனால நேத்தி நேத்தி, அது இல்லை இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதனால ஸ்ருதியே நிஷேதிக்கிறதுனால இந்த ஜகத்தானது மிக்கதான், பிரபஞ்சம் பொய்யாகத்தான் இருக்கிறது. ஸ்ருதியே அதை மாதிரி நமக்கு சொல்றது. ஸ்ருதின்றது எப்படி இருக்கு அப்படின்னா சப்த ரூபமா இருக்கு. சப்தம் எப்படி வரும் அப்படின்னா சக்தி கிரகணத்தினாலதான் சப்தம் பிரமாணமா ஆகும். சக்தி கிரகணம்னா என்ன அர்த்தம்னா, கடம் அப்படின்னாக்க கடத்துவத்தை கிரகிக்கணும். கடத்துவங்கிற தர்மத்தை உடையது இந்த கடம் அப்படின்னு நம்ம கிரகிக்கிறோம். மனசுக்குள்ள தெரியுது, கடத்தை கொண்டு வா, ஒரு எஜமானம் சொன்னா கடத்தை கொண்டு வான்றான். உடனே சேவகன் கடத்தை எடுத்துன்னு வரான்.
இவன் என்ன சொன்னான், கடத்தை கொண்டு வான்னு சொன்னான். உடனே கடத்துக்கு அர்த்தம் தெரியறதுக்கு நம்ம மனசுக்கு இல்லை. அதனால அந்த சக்தி கிரகணம் வருதா இல்லையா? இத மாதிரி எந்த சப்தத்தை சொல்றானோ அந்த சப்தத்துக்கு பொருளை அறிந்து கொள்கிறான். அந்த பொருளை அறிஞ்சின்றாதான் இவனுக்கு அந்த சப்தத்துக்கு போதகத்துவமே சித்திக்கும். அந்த போதம் கூட எப்படி இருக்கும்? விவகாரத்தினாலதான் லோகத்துல சக்தி கிரகமே இருக்கு. ஒரு அம்மா இருக்கா, இந்த அம்மான்றவ என்ன பண்றா, குழந்தை பிறக்கிறது, குழந்தைய வளர்த்து விடுறா. வளர்க்கிற சமயத்துல அவதான் சொல்லிக் கொடுக்குறா, அம்மா, அப்பா, அண்ணா, தாத்தா, அத்தை, இந்த வாக்கியங்கள்லாம் குழந்தை. இது வந்து பாஷகார சைக்கிள். அதனால இவ சொல்லி கொடுக்குறா தாயார். தாயார் சொல்லி கொடுக்கறத வச்சுதான் அந்த குழந்தை என்ன பண்றதுன்னாக்க திருப்பி திருப்பி சொல்றது. அந்த வஸ்துவையும் காமிச்சு, அம்மா அப்படின்னு சொன்னா அதோ நான் அம்மா, அப்பா அப்படின்னு அந்த அப்பாவை காமிச்சு அப்பா, அத்தைய காமிச்சு அத்தை, தாத்தாவை காமிச்சு தாத்தான்னு சொல்றதுனால குழந்தைக்கு மனசுல பதிஞ்சு போய் சக்தி கிரகணம் வருது. அப்பான்னு சொன்னா இவர், தாத்தான்னு சொன்னா அவர், அம்மான்னு சொன்னா இவோ, அத்தைன்னா அவோ அப்படின்னு தெரியுது. இது லோக விவகாரத்தினாலதான் வருது. லோக விவகாரம்ன்றது சத் விஷயமா இருந்தாதான் வரும், இருக்கிற விஷயமா இருந்தாதான் வரும். அசத் விஷயமா வந்ததுன்னாக்கா வரவே வராது இல்லையோ. அசத் விஷயம் வந்ததுன்னு என்ன ஆகும்? பிரமம் அப்படின்னு ஆயிடும். அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்ற. இப்ப வந்து அதோ மாட்டுக்கு கொம்பு இருக்கு, மானுக்கு கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். மாட்டுக்கு கொம்புண்டு, மானுக்கு கொம்பு உண்டு. அது கொம்புன்னு சொன்னதே எல்லாருக்கும் புரியாது. சசசிங்கம், மொசலுக்கு கொம்பு இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொல்லச்சே அந்த முசலுக்கு கொம்பு இல்லை. ஆனால் இவனுக்கு முசலுக்கு கொம்பு உண்டு அப்படின்னு மனசுல பதிய இருக்கு. முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், மிருகதிருஷ்ணாம்பதிஸ்நாதः கபுஷ்பகிருத சேகரः ஏஷ வந்தியாசுதோ யாதி சசசிருங்க தனுத்தரா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது வந்து காணல் நீர்ல ஒருத்தன் குளிச்சான். காணல் நீர்ல திட்டாமாடிட்டு அவன் என்ன பண்ணான்னா ஆகாச புஷ்பம் இருக்கு பாருங்க, அத தலையில வந்து அலங்காரமா வச்சிருந்தான். அதுக்கப்புறம் முயல் கொம்பு இருக்கு பாருங்க, அதனால ஆன தனுசு வில்லு அத்தை தரிச்சுட்டான். அதை கிரகிச்சுண்டு வரான். அவன் யார் தெரியுமா அப்படின்னா மலடிக்கு பிறந்தவன். மலடிக்கு பிள்ளை அவன். காவல் நேரத்துக்கு காமாடி ஆகாச புஷ்பத்தை வச்சுண்டு முயலுடைய கொம்பாளான தனுஷ தரிச்சுன்னு வரான். இது அத்தனையுமே அசம்பாவிதம். அசம்பாவிதமான விஷயத்துல அவனுடைய சக்தி கிரகம் வருதா இல்லையா? அதை நாங்க என்ன சொல்லுவோம்? அது முழுக்க முழுக்க பொய், இது பிரமம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் லோகத்துல. அதனால அசத் விஷயமான இல்லாத விஷயத்துல சாப்த போதம் வந்ததுன்னாக்க அது பிரமமா தான் இருக்கும், பிரமமா தான் இருக்கும். இதுவோ ஸ்ருதி வாக்கியம். நேத்தி நேத்தி முதல்ல மூர்த்தஞ்சா மூர்த்தமே தேவாவ பிரம்மணோ ரூபே அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நேத்தி நேத்தின்னு சொல்லிடுச்சு. இவ வேத வாக்கியத்திலிருந்து பிரமாரூபமா பிரமையாதான், பிரமை இல்ல பிரமையாதான் வரும் அப்படின்னு வரவே வராது. அதனால இது வந்து வேதம் சொல்றது பொய் இருக்காது, பொய்யா இருக்காது. வேதம் சொல்றது பொய்யா இருக்காது. ஆனால் இந்த வேதமும் நேத்தி நேத்தின்னு சொல்லிடுச்சு. அதனால இந்த பிரபஞ்சமே நிச்சயதான் அப்படின்னு சித்திக்கிறது. அதனாலதான் நீங்க வந்து வைதிக சப்தமாகட்டும் லௌகிக சப்தமாகட்டும் எல்லாமே சக்தி கிரகணம் இல்லைன்னா அர்த்தம் வராது. அர்த்தம் வராது. சக்தி கிரகணம்ன்றது எப்படி இருக்குன்னாக்கா, லோகத்துல என்ன என்ன பொருள்களில் சப்தங்களை பிரயோகம் பண்றோமோ அதுதான் வேதத்திலையும். கௌஹு அப்படின்னு சொன்னா பசுமாடுன்னு அர்த்தம். பசுமாடுன்னு சொன்னாக்க அது லோகத்துல பசுமாடுன்னு அர்த்தம். வேதத்திலையும் அதேதானே. வேதத்திலையும் கௌஹுன்னு சொன்னா பசுமாடுதான். நரகன்னா அப்படிதான் அது.
அதனால எந்த சப்தமா இருந்தாலும் லோகத்துல என்ன சொல்றோமோ அதை வச்சுதான் வருது. இத மீமாம்சகால் நிர்ணயம் பண்றா. லோக வேத அதிகரணம்னே ஒரு அதிகரணம், முதல் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல அதை சொல்லும் பொழுது ஏ ஏவ லௌகிகாக சப்தாக தே ஏவ வைதிகா, எவைகள் லௌகிக சப்தங்களோ அவைகள் தான் வைதிக சப்தங்களும், எவைகள் லௌகிக அர்த்தங்களோ அவைகள் தான் வைதிக அர்த்தங்களும் சொல்றா. அதனால இப்படிதான் தெரியுது. லோகத்துல நாம இந்த மாதிரி கிரகிச்சுட்டு இருக்கோம். ஆக பிரபஞ்சம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அந்த பிரபஞ்சம் பஞ்சபூதாத்மகமா இருக்கு, பஞ்சபூதங்களும் பெருமாளுக்கு ரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை இல்லைன்னு அது சொல்லிடுச்சு. அதனால எல்லாமே பொய்யின் தான் அர்த்தம். அது சரி. அப்போ ஒரு கேள்வி வருது, வேதம்ன்றது அதுதான் பிரதானமான பிரமாணம். நமக்கு அந்த பிரமாணம் எப்படிப்பட்டது அப்படின்னா இன்னொன்னத்தை எதிர்பார்க்காம பிரமாணமா ஆயிடும். இன்னொன்னத்தை எதிர்பார்க்கவே ஆகாது. இப்போ பிரத்யக்ஷம்னு வச்சுக்கோங்க. பிரத்யக்ஷத்துக்கு என்ன வேணும்? வழக்கு இருக்கணும், கண்ணு இருக்கணும், கண்ணு தெரியணும், வெளிச்சம் இருக்கணும். அதெல்லாம் வேலை செஞ்சாதான் ஞானமும் இருக்கணும். அப்பதான் கடமகம் பஷ்யாமி படமகம் ஜானாமி அப்படின்னு சொல்றோம். இடத்தை பாக்குறேன், படத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் லோகத்துல பிரயோகம் இருக்கு. இது லௌகிக பிரமாணத்துக்கு. ஆனால் வேத பிரமாணமானது பிரமாணங்கள்லயே மூர்த்தன்யமா இருந்தது. அதனால அது இன்னொன்னு அபேட்சிச்சதுன்னாக்கா அது தப்பாச்சு. அது சுதந்திரமா தானே பிரமாணமா இருக்கணும். அது இன்னொன்னத்தை எதிர்பார்த்தே பிரமாணமா ஆகிறது அப்படின்னு சொன்னாக்க விரோதம் வரும். வேதமான சுதந்திரம் பிரமாணம் இல்லைன்னு ஆயிடுமே. அதனால அது வராது. இப்ப நீ சக்தி கிரகணங்கிறது லோகத்தை வச்சுட்டுதான் வேதத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு நீ சொல்ற. அப்படி சொன்னேனாக்கா இது வேதத்தினுடைய பிராமணியமா அடிபட்டு போயிடுமே, இன்னொன்னத்தை எதிர்பார்க்கறதுன்னுட்டு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு அவார்டு என்ன சொல்றா செய்திகள், இத மாதிரி அபேட்சிக்கிறதுங்கிறது எதுல அபேட்சை இருக்கிறது எதுல அபேட்சை இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்வதப்பிராமான்யம்ன்றது இருக்கு. ஸ்வதப்பிராமான்யம்ன்றது வழக்கு இருக்கு, வழக்குக்கு பிரகாசம் இருக்கு. வழக்கு பிரகாசம் இருக்குச்சு, வழக்க பாக்குறதுக்கு தனியா ஒரு பிரகாசம் தேவையில்லை, தனக்குத்தானே அது பிரகாசிச்சு சொல்றது. அதனால இந்த ஸ்வதப்பிராமான்யம்ன்றதுக்கு தான் அதை நாங்க சொல்றோம். அபேட்சை கிடையாதுன்னு. ஆனால் இது சக்தி கிரகாம்சத்துல தேவைதான். சக்தி கிரகாம்சத்துல தேவைதான். அது ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க வேதத்துக்கு கூட இன்னொன்னுடைய அபேட்சை அவசியம் தேவை. இன்னொன்று அபேட்சை அவசியம் தேவை, இல்லைன்னா வராது. ஏன்னா ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணும்னாக்கா நம்ம எப்படிதான் அர்த்தம் கிடைக்க முடியும்? நாம எல்லாருமே யோகிகள் இல்லை, ரிஷிகள் இல்லை. நேர வேதத்தை பார்க்க முடியாது, கேட்கதான் முடியுது நம்மளால. அதுக்கு அர்த்தம் கூட எப்படி அப்படின்னாக்கா அந்த வேத சப்தங்கள்லாம் லோகத்திலே இருக்கு. லோகத்துல இருக்கிறதுனால அதை அபேட்சித்துதான் அர்த்தம் சொல்லணும். இத தோஷமே சொல்ல முடியாது. அதனால சுகப்பிரமாணமா வேதத்துக்கு வேதம் இருந்தா கூட சக்தி கிரக அம்சத்துல பிரத்யக்ஷம் தேவை. அதனால நீ இது இது இந்த மாதிரி தகராறு பண்ணினாக்கா எப்படி வரும்? ஆகவே சக்தி கிரகம் இருக்கிறதுனால இது அத்தனையும் பொய்ன்னு தெரியறது, பொய்ன்னு தெரியறது. அனைத்துமே பொய் இந்த சொல்லினாலேயே தெரியறதுன்னு அவன் சொல்ற. அத சூத்திரக்காரர் திருவுள்ளப்படல. சூத்திரக்காரர் திருவுள்ளப்படல. அத்வைதிகள் கரணம் பண்றது சூத்திரக்காரரே கரணம் பண்றதுதான் நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன் இத மாதிரி அப்படின்னாக்கா இப்ப நீயே ஒத்துண்டுட்ட சக்தி கிரகணம் வேணும். சக்தி கிரகம் இருந்தாதான் இது நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பிரமாணம் அப்பிரமாணம் சொல்ல முடியும்.
இப்போ பிரத்யக்ஷத்தை எதிர்பார்த்து சக்தி கிரகணம் வருது, அதை கொண்டுதான் வேதத்துக்கு அர்த்தத்தை நாம நிர்ணயம் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீ அதையே வச்சுக்கோ. அதையே வச்சுட்டியானாக்கா இப்போ பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, பிரத்யக்ஷத்தினால நேர பார்த்துட்டு இருக்கோம், நேர அனுபவிக்கிறோம். நேர அனுபவிக்கிற சமயத்துல அந்த பிரத்யக்ஷமான பிரமாணத்தினாலதான் எல்லாம். நான் இப்போ ஆத்துக்கு வந்தேன், 6:15 வந்தேன், வந்துட்டு பழம் கொடுத்தா சாப்பிட்டுட்டேன், சந்தியாவனம் பண்ணினேன், பெருமாள் சேவிச்சேன், கொஞ்சம் கந்தம் சேவிச்சேன், பொண்ணு பேசினா. இப்ப இந்த அனுபவங்கள்லாம் அங்க பாருங்க, இது அத்தனையும் நேரம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது பொய்யா இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு தான் தெரியுமே வேதம், இந்த வேதாந்தம் எனக்கு தெரியும். அத்தியதிகள் சொல்றது வாக்கியார்த்த ஞானம் வந்துருக்கு. எனக்கு எல்லாமே பொய்ன்னு இப்ப வேதாந்தத்தினால எனக்கு தெரிஞ்சுடுச்சுனாக்கா, என் பொண்ணு பேசுறா, நான் இப்ப என்ன சொல்லணும்? நீயே பொய், நீயே பொய், நானும் பொய், இவனும் பொய், அதுவும் பொய் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்படி நான் சொல்லலையே. நான் என்ன பண்றேன்? அவ குழந்தை பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கேன். குழந்தைக்கு ஏதாவது அனுபவம் தான் அனுப்புறோம், எல்லா காரியத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பிரத்யக்ஷ அனுபவம் இருக்கு, அதுக்கு விரோதமாக நீங்க ஸ்ருதியை கொண்டு நித்தியார்த்தத்தை சாதிக்கணும்னு சொன்னா தவறு. ஏன் அப்படின்னாக்கா, நீ மீமாம்சகால் லோகத்துல என்னென்ன சப்தங்கள் இருக்கோ, என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ அதுதான் வேதத்திலையும் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சொன்னியா இல்லையா? அந்த மாதிரிதான் மீமாம்சகாலே ஒண்ணு சொல்லிருக்கா, அக்னி பிராமண அப்படின்றது, அக்னி பிராமண அப்படின்றது. அது மாதிரி ஆதித்யோ யூப அப்படின்றது. இப்போ ஆதித்யோ யூபகான்னு சாமானியமா படிச்சு, ஒரே விபக்தி, முதல் வேற்றுமை, விபக்தி ஏகவசனம். ஆதித்யோ யூபகா அக்னி பிராமணா, அக்னிதான் பிராமணன் அப்படின்னு இருக்கு. இப்போ அக்னியே பிராமணனா ஆக முடியுமா, அல்லது சூரியனே யூபஸ்தம்பமா ஆக முடியுமா? யாகத்துல நடப்படுகிற ஒரு மரத்தாலான தூண், அது யுகஸ்தம்பம். அது ஆதித்யன் அப்படின்னு சொன்னாக்க, ஆதித்யன் எங்கேயோ மேல சுத்தம் பண்ற இடத்துல, யூகஸ்தம்பமும் இந்த பூமியில இருக்கு. அது ரெண்டும் எப்படி சமமா ஆகும்? அந்த மாதிரி அக்னி தான் பிராமணன் அப்படின்னு சொன்னாக்கா, அக்னியே பிராமணன் ஆயிடுவானா? இல்ல பிராமணன் தான் அக்னி ஆக முடியுமா? அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, இத கவுனி விற்பின்னு சொல்றாரு. கவுனி விற்பின்னாக்கா, லோகத்துல பாக்குறவங்க சந்திரன் மாதிரி உன் முகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சந்திரன் மாதிரி உன் முகம் இருக்குன்னாக்கா, சந்திரனே இல்ல முகம், அது என்ன சந்திரன் மாதிரி சாதிருஷ்யம் தான், ஒப்புமை இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி யூபஸ்தம்பம் பிரகாசிக்கிறது. என்ன பண்ணுவான்னா, நல்லா மழை இது பண்ணிடுவாங்க, அதன் பிறகு தோறெல்லாம் செய்துடுவார், அப்புறம் தைலத்தினால பூசுவா, மந்திரங்கள் சொல்லி, இப்படி எல்லாம் பண்றதுனால அது பிரகாசிச்சுட்டு இருக்கும் அந்த யூபஸ்தம்பம். அதை பார்த்துட்டு ஆதித்யோ யுபக அப்படின்னு அக்னி பிராமணா அப்படின்னு சொல்றது. அக்னிதான் பிராமணன் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அக்னியும் சரி, முகாதிந்திரே பிராமணோ முகமாவீர் அப்படின்றது சொல்றோம். பிராமணன் இந்த விராட் புருஷன் இருக்கானே, அவனுடைய முகத்தை தோன்றிடவன். அந்த மாதிரி அக்னி இந்திரனும் அந்த பகவானுடைய திருமுகத்துல இருந்து தோன்றினவர் அப்படின்னுட்டு உபனிஷத் வாக்கியம் சொல்லிட்டு போயிடும். இந்த மாதிரி சொன்னதுனால ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல இருந்து ஜென்மா, அதனால அக்னிதான் பிராமணன் அப்படின்னு சொல்றது இந்த உபனிஷத் வாக்கியம். அதனால அக்னி பிராமணன் அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கும். இதெல்லாம் கவனிக்கணும், குணத்தை கொண்டு உபச்சாரமா சொல்றது அப்படின்னு சொல்லி மீமாம்சகாலை அங்கீகரிச்சிருக்க. இந்த மீமாம்சகாலை அங்கீகரித்து அது தனி கௌரவம். அதனால இது மாதிரி
ஒத்துக்கணும் அது. அதனால இப்ப என்ன எடுத்து பிரம்மம் அதனுடைய ரூபங்கள் இது ரெண்டு, அந்த ரெண்டு ரூபமும் சொல்லிட்டு மூர்த்தம் அமூர்த்தம் சொல்லிட்டு அது இல்லை அப்படின்னு அது சொல்லிச்சு. இல்லைன்னு சொல்றதுனால அது கிடையவே கிடையாது, நித்யாதான், பொய் தான் அது அப்படின்னு நீ சொன்ன. அது இல்லவே இல்லை. என்னைக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, வேத வாக்கியங்களை முழுக்க பாரு, முழுக்க பாரு. பாஷ்யக்காரர் விஜயாசாதிகரணத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அத்வைதிகள் கண்ணம் பண்ணிருக்கார், இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அதுக்கு பதில் அப்படின்னா எப்படி அப்படின்னு ஒரு வரி வரும். உடனே அங்க பாஷ்யக்காரர் சாது பிருஷ்டம் பவதா அப்படின்னு ஒன்னால நல்லா கேட்கப்பட்ட. அதுக்கு அங்க சுகப்பிரகாசிக்க என்னன்னா, நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ, இஷ்டத்துக்கு நீ அர்த்தம் சொல்லாது அப்படின்னு அர்த்தம். சுவாமி இந்த இது பயக்கிட்டு எல்லாம் ஞாபகம் இருக்கு. மந்தஹாசத்தோடய சாதித்தார் சுவாமி. அதுவும் அத்வைத கண்ணனை வச்சு சுவாமிக்கு ஒரே பரிகாசமா அபத்தமான வாதங்கள், அதெல்லாம் அனாயாசமான சமாதானங்கள் அப்படின்னு சுவாமிக்கு திருவண்ணம். அதனால கேட்டு தெரிஞ்சுப்போ, ஒன்னு இஷ்டப்படி பேசக்கூடாது. அதனால இப்போ அதாத ஆவேஷோ நேதி நேதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல எத்தனை பார்க்க வேண்டியதா இருக்கு? பிரத்யக்ஷத்தை பாரு, வேதத்தை பாரு, வேதத்திலையும் பூர்வாபர பராமரிசத்தை பாரு. முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, அனைத்துக்கும் சமன்வயம் எப்படி? தத்தத் வாக்கிய தேச ஸ்வரச இதிமுதா கல்பயந்தஸ்து முக்தாக சர்வஸ்வீகரஸ்ய பிரணயிதிரதரி சக்திரே தத்துவ வித்யஹி அதிகனதா அப்படின்னு ஆரம்பநாதிகள் சாதிக்கிறார் சுவாமி. இதாவது எப்படின்னா, அங்கங்க வாக்கிய ஏகதேசத்தை வச்சுட்டு நீ அர்த்தம் சொல்லிட்டு போற. இது சொன்னாக்கா முட்டாள்கள் தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாங்க எப்படி நம்ம சொல்றோம், தத்துவஸ்ருதி ஐக்கியரஸ்யவாதிகள் நாங்க. அனைத்து ஸ்ருதி வாக்கியங்களையும் சமன்வயப்படுத்தி நாம அர்த்தம் சொல்றோம். அதனால பிரத்யக்ஷத்தையும் பாரு, வேதத்துல மின்கண் என்ன இருக்கு அதை பாரு. கண்ணை இவ்வளவு தூரம் நம்ம பார்த்துக்கிறோம், கண்ணை இவ்வளவு தூரம் நல்லா பார்த்து பார்த்து போஷிக்கணும். அந்த கண்ணால லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு பொய்யா எதுக்கு அதை போஷிக்கணும்? கண்ணு வைத்தியம் பண்ணிட்டு கண் தெரியணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நாவக்கார வரதாச்சார சுவாமி அண்ணாதர் சுவாமி சபையில சுவாமிக்கு அப்போ வரதாச்சார சுவாமிக்கு சாதிச்சார். சபையில கண்ணு தெரிய மாட்டேன்றது அப்படின்னு சாதிச்சார். உடனே அண்ணாதர் சுவாமி சாதிச்ச கண்ணு தெரியாதா நல்லது, ஏன் அப்படின்னு லோகத்துல கெடுதலாம் பார்க்க வேணாம் பார்க்க அப்படின்னு சாதிச்சார். உடனே வரதாச்சார சுவாமி சாதிச்ச கெடுதல்லாம் பார்க்க வேண்டாம் தான், ஆனா பிரமாணம் செய்ய வேண்டாமா அப்படின்னு இவர் சாதிச்ச. அதுக்கு அந்த சுவாமி சாதிச்ச அண்ணாதர் சுவாமி, பிரமாணம் செய்யணும், நம்மளால பார்க்க முடியாட்டா கூட செய்ய முடியாட்டா கூட அவன் கடாட்சி சொல்றானோ முடியும், அது போகிறோம் அப்படின்னு சாதிச்ச. அதுக்கு இந்த சுவாமி சாதிச்ச, அண்ணு படைத்த பையனே பிரமாணம் செய்கிறது தானே, வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு இருக்கு இல்லையா? வாய்நாள் பாடம், வாய் இருக்கிறதே பாடத்துக்கு தான், வாய்நாள் பாடம் சொல்லவே வேண்டாம் ஆண்டாள். ஆனா ஏன் சொன்னான்னாக்கா வாய் இருக்கிறதே பாடத்துக்கு தான் அப்படின்னா, அந்த மாதிரி கண்ணு இருக்கிறதே பிரமாணம் செய்கிறதுக்கு தான், பிரமாணத்தோடையே பார்க்கணும் அது. அந்த மாதிரி கண்ணு, அதனால பிரமாணம் செய்யறதுக்கு தானே கண்ணு இருக்கு, தேவை அது தேவை வேண்டியோ அப்படின்னுட்டு சுவாமி சாதிச்சார். ரெண்டு பேரும் புதுச்சுன்னு சந்தோஷம். அது சம்வாதம் பண்ணா எப்பயோ 25-30 வருஷம் முன்னாடி வைசாஸ்வத்துல சதத்துல. அதனால இந்த கண்ணை அவ்வளவு தூரம் போஷிக்கிறோம்னாக்க எதுக்கு? வஸ்துக்களை பார்க்கறதுக்கு தானே. எல்லாம் பொய்யா இருந்ததுன்னாக்க ஏன் பார்க்கணும்? எதையுமே பார்க்க முடியாது, கண்ணும் பொய், பார்க்கிற வஸ்துவும் பொய், பார்க்கறவனும் பொய் அப்படின்னு விட்டு போகணும். ஆனா அந்த பிரத்யக்ஷத்துக்கு பிராமான்யம் இருக்கு, அந்த மாதிரி வேதத்துக்கு பிராமான்யம் இருக்கு. வேதத்துல மின்வாக்கியம் பின்வாக்கியம் எல்லாத்துக்கும் பிராமான்யம் இருக்கு.
அத்தனையும் வச்சுதான் இந்த பிராமான்யங்களை விவஸ்தை பண்ணணும். அதனால மூர்த்தாமூர்த்த பிராமணன்றது முதல்ல வந்த வாக்கியம், அதுக்கப்புறம் வரக்கூடிய வாக்கியம். அந்த வாக்கியத்தை நீ ஒத்துக்காம இதுக்கு மொத்தம் அர்த்தம் சொன்னியானாக்கா இங்க ஆதேசம் நேத்தி நேத்தி அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேத்தி நேத்தின்றது கொண்டு நீ அர்த்தம் சொல்றேன், அதுக்கு மட்டும் அர்த்தம் சொன்னாக்க பின்னாடி ஒரு வாக்கியம் வருது, சத்தியம் சத்தியம்னு ஒரு வாக்கியம் வருது. அந்த சத்தியமானது அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஏன்னா சத்தியஸ்து சத்தியம் பிராணாவாம் சத்தியம் அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு சத்தியம்னே எழுது, ரெண்டு சத்திய பிரயோகம் பண்ணி வச்சிருக்குங்க. ஜீவனுக்கும் சத்தியத்துவம் சொல்லி இருக்குது, பரமாத்மாவுக்கும் சத்தியத்துவம் அங்க இருக்கு. அந்த சத்தியம் சத்தியம் சொல்றதுக்கு அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியஸ்து சத்தியம் பிராணாதான சத்தியம் அப்படின்னு தானே வாக்கியம் இருக்கு. ரெண்டு சத்திய சப்தம், அது ஒரு சத்திய சப்தம் ஜீவன், இன்னொரு சத்திய சப்தம் பரமாத்மா. அதுல பிராணாவாவ சத்தியம் பிராணான்னு பகுஜனம் முடியும். பிராணாவான பிராணசத்தினால பிராணாதீன சரீர ஸ்திதி இருக்கு அவனுக்கு, ஜீவனுக்கு. அதனால பிராணசத்தினால ஜீவன் சொல்லப்படுகிறான். ஆக ஜீவன்கள் ஜீவராசிகள்லாம் சத்தியமா இருக்கா? அந்த ஜீவராசிகளே சத்தியம்னா பரமாத்மா எவ்வளவு சத்தியமா இருப்பான்? அவன் என்ன அப்படின்னாக்கா அந்த சத்தியமா இருக்க ஜீவன்கள்லாம் கர்ம விஷயாலா இருப்பான், கர்ம விஷயாலா இருப்பான். அதனால அவளுக்கு இந்த இந்திரிய விகாரங்கள் இதெல்லாம் உண்டு, சரீரகரமான சுகதுக்காரிகள் தான். அதனால விகாரங்கள் உண்டு, ஆத்மஸ்வரூபத்தில் இல்லைதான். ஆனால் இதெல்லாம் உண்டு. ஆனால் பரமாத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. அனஸ்னன்யோ அபிஜாக செய்தின்னு அவன் எதுவுமே இல்லாம இருக்கான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதி சொல்றது அது. ஸ்ருதி சொல்ற சமயத்துல அதை நீ பூர்வாபரவச்சன விரோதம் வந்துருச்சு. பூர்வாபரவச்சன விரோதம் வந்துருச்சுன்னு அதை நீ அங்கீகரிக்கலாமா? ஏதோ சொல்லியான இந்த பிரமாணம் சொன்னேன், அந்த சொல்லியானது பூர்வாபர விரோதம் இல்லாம சொல்லணும். அது மட்டும் இல்ல, இது பரமாத்மா நிறைய அவனுக்கு ரூபம் நிறைய இருக்கு. பரமாத்மா அனந்தமூர்த்தி பகவான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறுபட்ட மூர்த்தியும் இருக்கு, பிரபஞ்சமும் தனியா இருக்கு அப்படின்னு ஒரு வைலட்சண்யம் சொல்லணும். அது சொல்றது அது. அதனால அதை வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா வெறும் மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல சொன்ன பஞ்சபூதாத்மகமான பிரபஞ்சம் ஒன்றிதான் அவனுக்கு ரூபமானா, நாமளும் ரூபம், தேவதைகளும் ரூபம், அதே மாதிரி நித்தியசூரிகள் ரூபம், எல்லாமே உனக்கு ரூபமா தான் இருக்கா. அதனால நீ அந்த வார்த்தை சொன்னது தவறு, பொய்யதான் இது சாதிக்கிறதுன்றது கிடையாது. இன்னொன்னு பிரத்யக்ஷ விரோதம் இருந்து பாருங்க. பிரத்யக்ஷமா பிரபஞ்சம் பொய்ன்னு ஒன்னால சாதிக்க முடியாது பிரத்யக்ஷத்தினால. ஏன்னாக்க நம்ம நேரம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் பிரத்யக்ஷமா, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டேனாக்க அப்போ அன்னைக்கு ஒண்ணு சொன்னோம், பனிமூட்டம் இருக்கு, பனிமூட்டத்தை பார்த்துட்டு இது அங்க அக்னி இருக்கு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றோம். அந்த மாதிரி ஆயிடும். அத மாதிரி இங்க விபரீதமா வரும். நீ அதை ஒத்துக்க மாட்டேன். இந்த இதெல்லாம் இருக்கும், தும்புலாம் நிறைய பறக்கும். நிறைய பறக்கிறதுனா சொல்றேன் பார்த்தா புகை மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணா, இங்க நான் வன்னியை நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. அதனால இது மாதிரி கூடாது. அதனால பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக எதுவுமே சொல்ல முடியாது. அதனால முதல்ல பிரத்யக்ஷ பிரமாணம், அதுக்கப்புறம் அனுமானம், அதுக்கப்புறம் சப்தம் சாஸ்திரம், இப்படிதான் நம்ம சித்தாந்தத்துல வச்சுருப்போம். அப்போ பிரத்யக்ஷமும் அனுமானமும் பிரமம் சொல்லிட்டாக்கா, பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அப்ப சப்தம் சாஸ்திரம் கூட பிரமம் பிராந்தி அப்பிரமாணம் அப்படின்னு தான் சொல்லிடணும். எல்லாமே பிரமம் பிரமம் சொல்லிடுவோம்.
வேதமும் அப்பிரமாணமும் சொல்லும்படியா ஆயிடும். அதனால எல்லா விவகாரங்களும் லௌகிக விவகாரம், வைதிக விவகாரம் எல்லாம் போயிடும். ரொம்ப காரியமா சொல்றது உபனிஷத்து. சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாயான் மா பிரமதா. சத்தியத்தையே பேசு, தர்மத்தையே அனுப்பி சென்று, அத்தியனம் பண்றதுல இருந்து விலகாத, வாசிக்கிறதுல இருந்து விலகக்கூடாது. இப்படி எல்லாம் வரிசையா சொல்றது. இப்ப எல்லாம் பொய்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம், பிரியா தேயம், பியா தேயம் அப்படின்னு வரிசையா சொல்றது. பியாதேயம்னா அதாவது பயந்துட்டு கொடுங்கோ, வெக்கத்தோட கொடுங்கோ, அத மாதிரி சிரத்தையோட கொடுங்கோ, அசிரத்தையோட கொடுக்காதீங்கோ. அதான் எல்லாம் பொய்யாச்சு. எதுக்கு கொடுக்கணும்? கொடுக்குறவனையும் இல்லை, வாங்குறவனையும் இல்லை, கொடுக்கப்படுற வஸ்துவும் இல்லை, எல்லாம் பொய் தான் உனக்கு. அதை எதுக்கு இந்த உபநிடம் சொல்லணும் பகாரியம் நமக்கு அப்படின்லாம் கேள்வி வருமே. அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இது தோஷம் இது. அதனால நீங்க இந்த பிரத்யக்ஷ பிரமாணமோ அனுமான பிரமாணமோ இதுதான், அப்பிரமாணம் தான் அது, அது எதுவும் சரியா வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி வேத விரோதமா இருக்கும் உங்க வாய்ப்பு. நீங்க என்ன சொன்னீங்க? வேதத்துல வேதமே பொய்ய சாதிகள்னு சொன்னீங்க. ஆனா வேதங்களே நம்ம சொல்றது புருஷையே வேதம் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் பாக்குறமே, இது அத்தனையும் அந்த புருஷன் தான், அந்த மகாபுருஷன் தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு. அதே மாதிரி பாதோஸ்ய விஸ்வ பூதானி கிருபாதுஸ்யாமதம் திவி வேதேஷு புருஷம் சூக்தம். அவளும் ஒத்துக்கிறான், வேதத்துல புருட சூக்தம் தான் சேஷம். அதுல பாதோஸ்ய விஸ்வாபூதானி அஸ்யே அந்த பரமபுருஷனுக்கு விஸ்வம் பிரபஞ்சமானது, இந்த பிரபஞ்ச பூதங்கள்னா பாதக ஒரு கால் உறுதியா இருக்குது அப்படின்னு சொல்றது. 4 பகுதியா பிரிச்சு ஒரு பகுதி இந்த பிராகிருத மண்டலம், பிரகிருதி மண்டலம், 3 பகுதி அப்ராகிருத மண்டலம் அப்படின்னு பிரிச்சு சொல்றது. திரிபாதம் திவி அஸ்ய திரிபா அமிர்தம் திவி அது பரமபுரத்துல அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி விபூதி நாம் பரந்தப அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால ஸ்மிருதி விரோதமும் இருக்கு நீங்க சொல்றதுல, ஸ்மிருதி விரோதமும் இருக்குது. இப்படி ஏன் சொல்லணும்? ஸ்மிருதிக்கு இந்த மாதிரி எல்லாமே பொய்ன்னு சொல்லணும்னாக்கா எதுக்கு ஊரை சுத்திட்டு சொல்லணும்? நேரம் சொல்லிட்டு போடாதே. அதனால ஸ்மிருதியும் சரி ஸ்மிருதியும் சரி இந்த மாதிரி. அதனால அதனால நீங்க பிரம்மண அப்படின்னு சொன்ன பாரு, அது கூட பூர்வாபரவசன விரோதம். முன்னாடி 2 ரூபம் இருக்குன்னு சொல்லிடுச்சு, அதுக்கப்புறம் நேத்தின்னு சொல்லிச்சு, அதன் பிறகு சத்தியஸ்வ சத்தியம் பிராணவாவ சத்தியம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அங்க சொல்றது இந்த வாக்கியமே அதாத்யாத்மம் ஆரம்பிச்சு ஏதஸ்ய உருடஸ்ய மகாரஜனம் வாசகம். அப்படியே அவனுடைய வஸ்திரம், பரமாத்மாவனுடைய திவ்ய ரூபம் எப்படி இருக்கு, அந்த திவ்ய ரூபத்துல இந்த வஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்கு, ஜொலிக்கிறதான் அந்த மாதிரி இருக்குது அவங்க வஸ்திரம். அவன் திருமேனி அப்படி இருக்கு, அந்த மாதிரிதான் சொல்றதே அது. அதுக்கப்புறமே அத நாமதேயம் சத்தியஸ்து சத்தியம் அப்படின்னு சொல்றது. இதனால பூர்வாபரவச்சன விரோதமும் இருக்கு. இங்க வச்சன விரோதம் இருக்கிறதுனால நீங்க அது இல்லைன்னா சொல்லக்கூடாது. சரி, அப்ப நேத்தின்னு ஏன் நிஷேதிச்சது? நேத்தி அப்படின்னுட்டு நிஷேதிச்சது எதுக்கோசரம் அப்படின்னு கேட்டாக்கா, அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மூர்த்தமும் அமூர்த்தமும் தான் பிரம்மத்துக்கு ரூபம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அது மட்டும்தான் ரூபமா, வேற ரூபம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அதற்கு பதில் நேத்தி நீ எப்படி அறிந்து கொண்டாயோ அது உண்டு இல்லை. இதை நாங்க சொல்லல, சூத்திரக்காரர் சாதிக்கிறார். பிரகிருத ஏதாவது பிரதிஷேததி ததோ பிரவீதி பூயா அப்படின்னு
உபயலிங்காதிகரணத்துல 11வது சூத்திரம் நீ இவ்வளவுதான் நீ தெரிஞ்சுட்ட பாரு, அததான் இங்க பிரதிநிதிக்கிறது. நிஷேதம் பண்றது நேத்தின்னு சொல்றது இவ்வளவுதான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சிருந்தான்னா அதை நிஷேதிக்கிறது. அப்படியானா அதோ பிரவீத்த பூயக, அதுக்கு மேலையும் பரமாத்மாவுடைய சுரூபத்தை வர்ணிக்கிறது இந்த பிரம்மம். இந்த பிரம்மை எப்படிப்பட்டதுன்னு பிரகார நிகழ்கிறது. அதனால அதை சொல்ல வந்தது. இயத்தா இவ்வளவுதான் பிரம்மத்தை அறிய முடியாது. அவிஜானம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் யத்யாமதம் சத்யமதம் மதம் யத்ய நவேதசஹ அப்படின்னு சொல்றது. எஸ்ய அமதம், எனக்கு பிரம்மத்தையே தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஒருத்தவங்க என்னாலும் அவன் தெரிஞ்சுட்டான்னு அர்த்தமா. எவன் நான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றானோ அவனுக்கு பிரம்மமே தெரியலன்னு அர்த்தம். காஞ்சிபுரத்துல போனா தெரியும், அத்தியாபக கோஷ்டி முன்னாடி போயிட்டு இருப்பான், வேத கோஷ்டி பின்னாடி போயிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அத்தியாபகா பாடம் சொல்லி கொடுக்குறவானுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தா, அவ ஜெயகோஷம் பண்ணிட்டு போறா, நாங்க பக்தியினால ஆழ்வார் சக்தியில சேர்ந்துட்டோம், அதனால நாங்க பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு இருப்போம். இதோ பிரம்மம் இதான் பிரமேயம் தெரியுது. வேதமும் இது வரல, அது பக்தியினால வரல, அது அபூர்வம். அதுக்கு பக்தி எதுவும் கிடையாது, அப்படியே இருக்கிறத சொல்லிட்டு போயிடும், அப்படியே தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும், எல்லாத்தையும் சொல்லும். அதனால அந்த பிரம்ம எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்குதான். அதனாலதான் அவள் அத்தியதாக்கள் இன்னும் படிச்சுட்டு இருக்காளும். அதனாலதான் பெருமாள் பொறுப்பாடாச்சுன்னு கிளம்பிடுவேன். சிவாபட்டர் வேத பாராயணம் ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சு அந்த காலத்துல. அதற்கு ஒரு செக்ரட்டரி ஒரு மீட்டிங் மாதிரி ஒண்ணு இருந்துச்சார். அவர் காந்திவரம் திரகோபாச்சாரிய பிதாமன் சோதன தாத்தாச்சாரிய தூக்குவோம். அதை தூக்கு தாத்தா என்ன பண்ண, இது மாதிரி நிறைய பேரு ஆரம்பத்திலே இல்லை. எங்க மாமனார் சுவாமி அவருடைய தம்பி சின்ன சின்ன மாமனார் இவா 2 பேரும் தான் ஆரம்பத்திலேயே இருக்கா. இவனோட பசங்களா இருந்து இவாளை வச்சுதான் நடத்தினா. வேற எந்த ஊருக்கும் அவ போனது கிடையாது. அவளுக்கு தேவ பிரமாண தோற்று வேற பிரமாணம்லாம் போவா. ஆனா இங்கதான் நித்திய வாசஸ்தலம்ன்றது காமிச்சிருக்கும் தான் அவளுக்கு, தேவ பிரமாணம் தான் அவளுக்கு. அதனால அவர் மோதிரம்லாம் போட்டே இருக்கும். அப்ப சீனாபட்டர் ஒரு புண்ணியாசம் பண்ணார். எப்படி புண்ணியாசம் பண்ணாங்கன்னா, தேவபெருமாள் எழுந்தருளி வாகன மண்டபத்துக்கு வரணும். திரும்புகால் வரைச்ச கோபுரவாசல் உள்ள அப்படி புஷ்கரணிக்கு அப்படி போய் திரும்பி இப்படி பார்த்துட்டே தான் எழுந்துருவார். நேரம் போக மாட்டேன், திரும்பி பார்த்துட்டே போவேன், விவரத்திலேயே எழுந்துருவார். ஏன்னா நேரம் திரும்பி பார்த்துன்னு போறேன். அது எதுக்கு அப்படின்னு அவர் சொன்ன விஷயமாப்பட்டார். நம்ம கடன் வச்ச நம்ம பின்னாடி இந்த பாராயணக்காரா வந்தாரு, அதுல ஒண்ணும் எல்லாரும் வயசானவா அல்லது எல்லாம் சின்ன பசங்க. இவா கடன் வச்சே வந்தா இவெல்லாம் என்ன ஆனா திரும்பி வந்தாலும் இல்லையா அப்படின்னுட்டு பெருமாள் திரும்பி பார்த்துட்டே போனேன்னா அவ வந்துட்டா. பார்த்துட்டு உடனே பெருமாள் திருப்தியா அந்த அப்பா எப்படியே குலுங்கி போய் எழுந்துருவாங்க. அந்த மாதிரி வேத பாராயணம் பண்றா. ஏன் அப்படின்னா தேடிட்டு போறாங்களாம். இதுல சுவாரஸ்யம், அவ தேடிட்டு போனா. ஆனால் பெருமாளோட இவாள் தேவை. ஏன்னா பக்தியினாலும் வர இல்லையோ, வேதம் பக்தியால வராம இருக்கலாம். ஆனால் வேத பாராயணம் பண்றவா பக்தியினாலதான் பண்றா கைகரியம். அதனால பெருமாள் குலுங்கி உட்கார் வேதம் செய்யல. அழகா இருந்தது கேட்கறதுக்கு. அத மாதிரி இந்த வேதம்ன்றது இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. அறியவே முடியாது. அதை போய் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியும். எஸ்யாமதம் சத்யமதம் மதம் எஸ்ன்னு வேத அவனை நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னான்னாக்கா அவன் தெரியலேன்னு அவனுக்கு அர்த்தம். தெரியலேன்னு சொன்னானா அவன் தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம். அதனால யாராலும் அறிய முடியும் பெருமாளை பத்தி. அதுக்கோசரம் தான் நேத்தின்னு சொல்லிட்டு இன்னும் கூட நிறைய இருக்கு, இன்னும் கூட பெருமாளுடைய சுரூபம் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி பாருங்க பெருமாளை அப்படின்னு சொல்றது. அது
அதுக்கோசரம் இந்த வேதமானது இவ்வளவு தூரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை போய் பொய்ய நாம் இடி கொடுக்குறது நீ சொல்ற பாரு, அது எப்படி சரியா வரும்? அது வரவே வராது, அது தவறான வாதம். அதனால வேதம் நித்தியாத்வத்தை ஸ்தாபிக்கவே இல்லை. நித்தியாத்வத்தை வேதமானது ஸ்தாபிக்கவில்லை. வேற என்னத்தை ஸ்தாபிக்கிறது? பெருமானுடைய திவ்ய ரூபத்தை, திவ்ய மங்கள விக்கிரகத்தை, விஸ்வரூபத்தை எல்லாத்தையும், சிவ விஸ்வரூபம் பகவத்கீதையில வரும், அதெல்லாம் ஒரு கம்பீரமா சொல்லிட்டு போகுது வேதம். அதெல்லாம் வச்சுட்டுதானே பெருமாள் கிருஷ்ண பெருமாமை வாக்கியான்னு சொன்னான். ஆகையினால இந்ததான் கிரமம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். ஆம்னாயஸ்யாபி சக்திஹி ந கலு கமயிதம் ஸ்வபஜீவ்ய பிரதீகம் யூபாதித்யைக்ய வாக்ய பிரபுதிர்ஹரதா நோபசாரம் பஜேத அக்ஷாம்னாய ஸ்வபூர்வ பரவிஹதி பயா நேதிநேத்யாதிவாக்யம் வைலக்ஷண்யாதிமாத்ரம் பிரதயதி புவனாத் பிரம்மணோ விஸ்வமூர்த்தே. ஆம்னாயஸ்யாபி, ஆம்னாயம் அப்படின்னா வேதம் அர்த்தம். வேதத்தை கூட சோபஜீவிய பிரதீபம் ஸ்வேன சுவசப்தத்தினால சாஸ்திரம்னு சொல்றது. அந்த சாஸ்திரம் எப்படி இருக்குது? சப்த ரூபமாக இருக்குது. அது உபதேசிக்கிறது. என்னத்தை உபதேசிக்கிறது? சக்தி கிரகணத்தை உபதேசிக்கிறது. லோகத்தை பார்த்து தான் உபதேசிக்கிறது. சப்தத்துக்கு அர்த்தம் ஒண்ணுன்னா பிரத்யட்சமா லோகத்துல எதை எதை நம்ம விவகரிக்கிறோமோ அதை இதை உபதேசிக்கிறது. இப்படி உபதேசிச்சுதான் அந்த அர்த்தத்தையே நமக்கு சொல்றது. அது பிரத்யக்ஷம் தான். அதுல பிரத்யக்ஷத்தினால எதை எதை நாம் விவகரிக்கிறோமோ, எந்த எந்த சப்தங்கள் நாம பிரயோகம் பண்றோமோ, எந்தெந்த பொருளில் நாம பிரயோகம் பண்றோமோ அது பிரத்யக்ஷமா இருக்குது. அததான் இது உபஜீவித்து அர்த்தத்தை சொல்றது வேதம். அதனால தத் விருத்தம், அந்த பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக அல்லது பிரத்யக்ஷத்துக்கு அப்பிராமான்யம், வேதத்துக்கு தான் பிராமான்யம் அப்படின்னு நீ சொல்லி இந்த பிரபஞ்சமே நித்தியை அப்படின்னு நீ சொன்னையானா அது முடியாது. கமயிட்டும், கமயிட்டும்னா போதிக்கிறதுக்கு, அறிவுறுத்துவதற்கு. சக்தி நகல கவைய வேதத்து கூட கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை நித்தியை பொய் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக வேதத்தை கொண்டு நீ எல்லாம் பொய் அப்படின்னு ஒன்னாலும் சாதிக்க முடியாது. நீ இவ்வளவு தூரம் நீ சாதிக்க வேதத்தை கொண்டு கட்சியில் அந்த வேதத்தையே பொய்யை முடிக்கிற, நீ வேதத்தையே பொய்யன்னு கொண்டுவேன். சூத்திரக்காரர் சொன்ன அதை வேதமே நிச்சயம் தான் சொல்லிட்டு சூத்திரக்காரர். அதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் ஆபேட்சிகம். ஏதோ கொஞ்ச நாள் கூட இருக்கு இல்லையா, நம்மளுக்காக கொஞ்ச நாள் கூட இருக்கு வேதம். அதனால அது நித்தியம் அப்படின்னு சொல்றது. வசுதாக அது நித்தியம்லாம் கிடையாது. நித்தியமும் இல்லை, உண்மையும் இல்லை, அது பொய் அப்படின்னு அவ படிக்கிறார். அப்படி நீ சொல்லச்ச அந்த வேதத்தை கொண்டு பொய்யான வேதத்தினால பிரபஞ்சம் பொய்ன்னு சாதிக்கிற, பிரத்யக்ஷத்தை பொய்ன்னு சாதிக்கிற, அது வராது. நகலபவே சக்தியே வராது. அதனால சுருதியினால பிரபஞ்சத்தினுடைய வித்தியாசத்தை சாதிக்கவே முடியாது. நீ திருப்பி திருப்பி தேவாவும் பிரம்மண ரூபே அப்படின்றதுதான் நீ சொல்லணும். அதுவே வராதுன்னு இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கோம். சரி, இப்படி நீங்க ஒத்துக்கலைன்னு என்ன விரோதம் வரும்? நாங்க சொல்றத நீங்க வேறவே பொய்ன்னு சொல்றது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை வராது அப்படின்னு நீ சொல்றீங்க. அது ஏன், அதனால என்ன பாதகம் வருதுன்னு கேட்டாக்கா அது சொல்ற கீதரதா இந்த பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக சாஸ்திரத்தினால இந்த பிரபஞ்சமே பொய் அப்படின்னு சாதிச்சாக்க பிரத்யக்ஷ விருத்தத்தை அர்த்தத்தை சொல்லி கூட சொல்லக்கூடாது. சொல்லி சொல்லித்தன்னு வச்சுக்கோங்க. இதாதா பிரத்யக்ஷ விருத்தமான விஷயத்தை சொல்லி சொல்லித்தன்னாக்கா யூப ஆதித்ய வாக்கிய பிரபதி. ஆதித்யோ யூபனா அவன் நிறைய உதாரணம் எடுத்திருக்கான். தப்பிச்சு போயிட்டீங்கன்னா
அதை நிறைய சொல்றாங்க கவனி வச்சு பிரமாணம்னு இருக்கு. அதுல இந்த மாதிரி ஸ்துதிகள் அக்னே பிராமணா இந்த மாதிரி வாக்கியங்கள் இவைகள்னா உபச்சரிதமான அர்த்தம் தான், உண்மையான அர்த்தம் கிடையாது. ஏன்னா பிரத்யக்ஷ விருத்தமா இருக்குது. ஆதித்யன் யூபஸ்தம்பம் கிடையாது, சூரியன் யூபஸ்தம்பமா ஆக முடியாது. ஆனா ஆதித்ய யூபான அதுக்கு கவுனி கல்பம் கவனமா சொல்லணும், உபச்சாரமா சொல்லணும்னா இந்த அர்த்தம் பண்றா. அதனால உபச்சாரம் பஜயத்தை உபச்சாரமே எடுத்துக்க முடியாது. ஆனா மீமாம்சகால அந்த நிர்ணயம் பண்ணிட்டா அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம், எல்லா சாஸ்திரக்காரர்களும் இதை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வெறும் ரெண்டும் பிரகாசிக்கிறது. ஆதித்யன் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறதுன்னுட்டு கவுனி கல்பம் பண்ணணும். அவ்வளவுதான். அதெல்லாம் இந்த பாதியில போயிடும், அது விரோதம் வந்துடும். சரி, நேத்தின்னு இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நேத்தியாதி வாக்கியம். அதாவதேஷோ நேத்தி இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்றது அந்த வாக்கியம் கூட அக்ஷரம்னா பிரத்யக்ஷம் அல்லது இந்திரியங்கள், இந்திரியாதீனமான பிரத்யக்ஷம். அது ஆம்னாய வேதம். வேதத்துல எப்படி பூர்வ அபர விகதிபயா, பூர்வம் முன்னாடி இருக்கிற வாக்கியம், அப்புறம் பின்னாடி இருக்கிற வாக்கியம். இந்த அதாவதேஷோ நேதின்றது நடுவில் இருக்கிற வாக்கியம். அதுக்கு முன்னாடி இருந்த வாக்கியம் தேவாவ பிரம்மணோபேன்றது. அதுக்கு பின்னாடி வாக்கியம் அத நாமதேயம் சத்தியம் பிராணாவாவ சத்தியம்ன்றது. இப்படி 3 விதமான வாக்கியங்கள் இருக்கு. மெயின் வாக்கியம், நடுவில் இருக்கிற வாக்கியம், பின்னாடி இருக்கிற வாக்கியம். இந்த 3 வாக்கியத்துக்கு நீ விரோதம் சொல்லணும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா நித்தியன்னு சொல்றது நித்தியம் இல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்றது இருக்கு பாருங்க. அந்த விகதி விரோதம் வந்துடும். அந்த பயத்தினால அக்ஷங்கள்னா இது மாதிரி அது பூர்வாபரங்கள்னா மூத்தாமுக்க பிராமணம், அதுக்கு முன்னாடி இருக்கிற வாக்கியம் பின்னாடி வாக்கியம் இவைகள் தான். அதுக்குள்ள விகதைன்னா விரோதம் அர்த்தம், அது வந்துடும். அதனால விஸ்வமூர்த்தே பிரபஞ்சத்தை மூர்த்த ரூபமாக உடையவன் அர்த்தம். அது சர்வரூபின்னு அர்த்தம், அனைத்தையும் ரூபமாக உடையவன் அவன். அதனால என்ன அர்த்தம்? அனந்த மூர்த்தி, இவ்வளவுதான் அவனுக்கு ரூபம் அப்படின்னு கிடையாது. அப்படிப்பட்ட பரமாத்மா அவனுக்கு புவனாது இந்த சேதனாத்மகமான பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் வைலட்சண்ய மாத்திரம் பிரபயதி. வைலட்சண்யம் வேறுபட்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னா அச்சேதனங்கள்லாம் சுரூப விகாரத்தோடு இருக்கு, சேதனங்கள்லாம் சுபாவ விகாரத்தோட இருக்கு. ஆனால் சர்வேஸ்வரனும் 2 விகாரமும் கிடையாது. சுபாவத்தினாலேயும் விகாரம் இல்லை, சுரூபத்தினாலேயும் விகாரம் இல்லை, எப்பொழுதும் ஆனந்தமா பிரகாசிச்சு இருக்கான். அதனால பிரத்யக்ஷ விரோதம் இருக்கு உங்க வாக்கியங்கள்ல, வேத விரோதம் இருக்குது, பூர்வாபர விரோதமும் இருக்கு, பூர்வாபர வாக்கியங்களுக்கு விரோதமும் இருக்குது. இப்படி விரோதம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ருதியானது நித்தியாத்வத்தைய சாதிக்கிறது அப்படின்னு நீங்க வேதத்தை பிரமாணமா சொல்றீங்க பாருங்க, அது தவறு. அந்த மாதிரி வாக்கியம் சரியில்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். ஆக இவர்களுக்கும் பிரத்யக்ஷம் அல்லது அனுமானம் இவைகளை கொண்டு நித்தியாத்வம் சித்திக்கும் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன எடுத்துனாக்க ஸ்ருதியை கொண்டு சாதிக்கிறோம் அப்படின்னு அவ ஆரம்பிச்சார். ஸ்ருதியை கொண்டு சாதிக்கிறோம்னாக்க அதுவும் வராது. வேதத்தினால நித்தியாத்வத்தை யாராலையும் சாதிக்க முடியாது. எப்பேற்பட்ட வேதம், எப்பேற்பட்ட பகவான், அவன் அற்புதமா வர்ணிக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் அது அனைத்தையும் பொய்ன்னு சொல்லி அதுல பொய்யான பிரபஞ்சத்தை சொல்றது அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி அங்கீகரிப்பா தெரியவா? அதனால தவறான வாதங்கள், இந்த தவறான வாதங்கள் எல்லாம் அடிக்கணும். சுவாமி சாதிக்க அண்ணாதிரி சுவாமி இத பதில் சொல்றான்னு சொல்லக்கூடாது, அவன் தலைமையிலேயே அடிக்கணும். ஏன்னா பெருமாளை இந்த மாதிரி பேசுறாளேவா அப்படின்னு போகும் நம்ம ஆச்சாரியாளுக்கு தான்.
அதனால அது மாதிரி சொல்லக்கூடாதுன்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். ஆம்னாயஸ்யாபி சக்திஹி ந கலு கமயிதம் ஸ்வபஜேவ்ய பிரதீபம் யோபாதித்யைக்ய வாக்ய பிரபுதிதரதா நோபசாரம் பஜேதே அக்ஷே ஆம்னாய ஸ்வபூர்வாபர விஹதி பயாத் நேதி நேத்யாதி வாக்யம் வைலக்ஷண்யாதிமாத்திரம் பிரபயதி புவனாத் ब्रह्मणो विश्वमूर्ते कविदात्मिकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।